எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா. உண்மையிலேயே நிஜமாலுமே ஒரு நல்ல வைபோடு தான் இன்றைக்கி வேலைக்கு வந்தோம். பார்த்தா ஒரு பெரிய விஷயம்ப்பா. சரியா, நிறைய பேசுவோம். சரியா, ஏமாத்து வேலை சுற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போனால் அடுத்தவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சில வேண்டாம், உங்களை பயமுறுத்த வேணாம் அப்படிங்கிறதுக்காக நானும் சரி கடந்து போயிடலான்னு நினச்சி போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் இந்த வீடியோ பதிவாக போடுறேன். சரிங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கெங்கன்றதை நான் வரப்போகிற வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்க ஒரு நிமிஷம். ஆமாங்க, புக் பண்ணவங்க தான் பேசுகிறோங்க. ஹலோ, எங்கள் கொரியர் எங்கங்க? எங்கள் கொரியர் ஏன் கஸ்டமர் கைக்கு போகல இன்னும்? உங்க கொரியர் கஸ்டமர் கையில போறதுங்கிற கேள்வி நியாயமான கேள்விமா. அது உங்களுக்கு அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் விட்டு அந்த ஒரு 5 செகண்ட் இருக்காங்க, அவங்க சிசிடிவி டைம்ல பார்த்து அது எங்க இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கொரியர் எங்கள்கிட்ட எடுத்தீங்களா? இருங்க நீங்க கேட்ட கேள்வி கிடையாது. உங்களுடைய பார்சலை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என்னுடைய கடமை. அதை நான் சரி ஓகே. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல நீங்க கொண்டு போய் கொரியர் கொடுக்க வேண்டிய கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணீங்களா? கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கல. கஸ்டமருக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணீங்க, அவங்க எடுக்கல. கஸ்டமர் அதுக்கான கஸ்டமருக்கு உங்களுடைய பார்சல் நீங்க கேட்க வேண்டிய நியாயமான ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, என் பார்சல் அனுப்பின பார்சல் எங்க கேட்கறது மட்டும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா, அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது நான் என்ன சொல்றேன்னா, பேசாதீங்க. என்ன புரியலைங்க பாப்பா? எங்க நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு அனுப்பிச்சீங்களா உங்க பார்சல்? ஆமா. அந்த பார்சல் கஸ்டமருக்கு போகலங்கிறது உங்க நியாயமான கேள்வி. நான் என்ன கேட்கறேன், சரி போகலங்கிறதே விடுங்க, ஆனா எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியும்ல. இந்த இடத்துல உங்க கொரியர் இருக்குங்க, இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும்ல. அந்த இடத்துல அதாவது என்னன்னா, ரெகுலரா அந்த வீட்டுல யூஸ்வலா வைக்கிற மாதிரி எப்படிங்க நீங்க போனே பண்ணாம, நீங்க கஸ்டமருக்கு போனே பண்ணாம கொண்டு போய் வச்சுட்டு வருவீங்க? தொலைஞ்சு பிடிச்சு அந்த பார்சல் தொலைஞ்சு பிடிச்சு என்ன பண்ண சொல்றீங்க? தொலைஞ்சு பிடிச்சு அதுக்கு என்னவோ நம்ம அதை என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்து தொலைஞ்சு பிடிச்சு கஸ்டமர் வாங்கணும்னு சொல்லிட்ட பிறகு அது என்ன பண்ணுனாங்க? கஸ்டமரு புரியல. கஸ்டமரு நீங்க அனுப்பின கஸ்டமருக்கு பார்சலுக்கு போய் சேரல. சரியா, அதத்தாங்க சொல்றேன். நீங்க பாப்பா ரமேஷ் அண்ணாங்க அது எங்க வச்சாலும் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. மிஸ் எப்படிங்க ஆகும்? எப்படிங்க நாங்க உங்களை நம்பி கொடுக்குற கொரியர் நீங்க கஸ்டமர் கிடையாதுமா. உங்களுடைய பொருளை கொண்டு நேரடி நான் கொடுக்குங்க, அது கை மாதிரி வருது. அது ஆன் ரோட்ல இங்க தொலைஞ்சு முடிச்சுன்னு சொல்லிட்டான். எங்க விட்டனே எனக்கு தெரியலன்ட்டான். அதுக்கு அவங்க எஃப்ஐஆர் கப்பி வாங்கியாச்சு. ஆன் ரோட்ல எங்க ஏப்பா உங்களை நம்பி தானப்பா. எப்பா ரமேஷ் கொரியர் ரமேஷ் எங்கப்பா? ஏப்பா என்னப்பா நீங்க அவங்க இப்படி எனக்குன்னா தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்றாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல கொரியரை கொடுத்துட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களை நம்பி தானே நாங்க கொரியர் கொடுக்குறோம். உங்க பார்சல் தொலைஞ்சு பிடிச்சு அதுக்கு என்ன ரெக்கவரியோ நீங்க அங்க புக் பண்ணவங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் இங்க ரிசீவர் பார்ட்டியோட கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். இதோட இந்த பிரச்சனை முடிச்சிங்க. நீங்க எப்படிங்க முடிப்பீங்க? என் கொரியர் இப்போதைக்கு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாம இருக்குது, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னே தெரியாம இருக்கு. நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த. அதுதான் தொலைஞ்சு பிடிச்சு பயத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துதான் டெலிவரின்னு சொல்லிட்டு. எப்படிங்க ஏப்பா நீங்க எப்பா ரமேஷ் என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க போயிருக்குன்னா அந்த பொருள் கஸ்டமர் கைக்கு போகல, அது இப்ப 99% போய் சேர்ற வரை நம்ம சேஃப்டி. ஏதோ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா கொரியர் தனிப்பட்ட ஆளு விட்டு நேரா கோயம்புத்தூர்ல சென்னை. ரமேஷ் பேசுறீங்களா இல்லையா? இப்ப இதுதான் இப்படிதான் உங்களோட கொரியர் சர்வீஸ் இருக்கா? எஸ்டி கொரியரோட சர்வீஸ் கோயம்புத்தூர்ல இப்படிதான் இருக்கா? சரிங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்களா? நான் இந்த ரமேஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதோடு இருக்குது, அதோட நம்ம கட் பண்ணியிருக்கோம். என்னென்னா அதுவே பெரிய வீடியோ, கிட்டத்தட்ட பேசியிருக்கோம்பா, 2 காமன் நேரத்துக்கு மேலே பேசியிருக்கோம். அது பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. என்ன நடந்துச்சுன்றதை இதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்கிறத. இந்த ரமேஷ் சாருங்கிறது நம்ம இங்கே கோயம்புத்தூரில் எஸ்டி கொரியர் மூலமாக கொரியர் கொடுத்துட்ருக்க ஏஜென்சி. சரியா, அவங்க நான் கொஞ்சமாக அதாவது நாங்கள் தனிப்பட்ட முறையில், அதாவது என்ன சொல்கிறது, போஸ்டல்லையும் கொடுப்போம், இங்கேயும் கொடுப்போம், எஸ்டி கொரியர்லேயும் கொடுப்போம், இந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். பிரித்து கூட கொடுப்போம். இதில் கொரியர் போகும், முன்ன பின்ன வரும். தீபாவளி நேரத்தில் நிறைய கொரியர் மிஸ் ரூட் ஆகும், நிறைய கொரியர் வராது, போன கொரியர் திரும்ப வரும், நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும் இத்தனை கொரியர் வந்துருச்சுங்கன்னு சொல்லிலாம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்ன அவர்கிட்ட கேட்டோன்னா, நம்மள்கிட்ட போன அந்த கொரியரு ஃபஸ்ட்டு விஷயம் கஸ்டமர் கைக்கு போகலை, கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணலை.
அவங்க 1 வருஷம் நம்மளோட கஸ்டமரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தா டெலிவர்டுன்னு காட்டுது. கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க, கொரியர் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி. கொரியர் போட்டாச்சான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க ட்ராக்கிங் ஐடி அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாளே வந்து கொரியர் வந்துடும். ட்ராக்கிங் டெலிவர்டுன்னு இவங்களுக்கு காட்டுது. அதனால் சரி கொரியர் வாங்கிட்டாங்க போல இருக்குன்னு நம்ம விட்டுட்டோம். அங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து 1 வாரம் கழிச்சு 4 நாள் கழிச்சு வந்து கேட்குறாங்க. கஸ்டமர் வந்து இன்னும் என் கொரியர் எனக்கு வரலையப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து 22ஆம் தேதியே கொரியர் வந்து டெலிவர்டுன்னு காட்டுது. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து கேட்குறது வந்து 26 அந்த தேதியில் வந்து 27ஆம் தேதி எங்கள்கிட்ட கூட கேட்கல. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்குன்னா, இந்த மாதிரி வந்து உங்களோட கொரியர் வந்து இங்கே வந்து என்னவா இருக்குது, லாக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்றனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் ஹிந்தியில் தான் பேசியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். நம்ம தமிழில் தான் பேசுவோம், கொஞ்சம் நவுந்து வந்துருப்பா, நம்ம வந்து தமிழில் தான் பேசுவோம், இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் வந்து ஒரு லிங்க் வந்திருக்கு. எப்படி பே பண்ணணும்னு கேட்டதுனால இந்த ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து இதில் ஒரு 5 ரூபா போடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபோன்லேருந்து போட்டிருக்காங்க. போட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் என்னமோ பணம் போயிடுச்சு. ஆனாலும் அந்த 5 ரூபா மட்டும் போகலை. லிங்க் அதில் அந்த இதுக்கு போனதுக்கான மெசேஜே வரல. அப்போ பணம் போனதுக்கான மெசேஜே அவங்களுக்கு வரல. திரும்ப உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த 5 ரூபா போகலை அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டுக்காரருக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு, ஏங்க இந்த மாதிரி கொரியர் வந்திருக்கு, நின்றுச்சாமா, இன்னொரு 5 ரூபா இந்த லிங்க்கில் போட்டு விடுங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கும் மெசேஜே வராமல் கிட்டத்தட்ட 1,10,000 ரூபா அளவுக்கு அவங்க அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. சரியா, மெசேஜே வரல, லிங்க்கும் போகல, அந்த 5 ரூபாயும் பேமெண்ட் ஆகலை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆனால் வந்து இப்போ நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு புரியவே இல்லைங்க. அதனால தாங்க நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்படி நடந்திருக்கலாமா அப்படி நடந்திருக்கலாமான்னு யோசிக்க முடியணும். நம்மளே எப்படி நடந்திருக்குன்னு கூட யோசிக்க முடியல. என்ன நடந்திருக்குன்னு என் மூளைக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த கொரியர்காரவங்க வந்து கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஃபோனே வரலைங்க, 1 வருஷமாக நான் வாங்கிட்டுருக்கேன், நாங்கள் கீழே வந்துட்டோம், வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் கொரியர் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த டைம் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. கேட்டால் கொரியர் எங்கன்னு சொல்லி கேட்டு தேடினோம்னா பக்கத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு விஷயம் கொரியர் போகல. 2வது விஷயம் பக்கத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னது பொய். 3வது விஷயம் அந்த கஸ்டமரோட பேர் லதாங்கிற பேரில் ஃபேக்காக அவங்களே சைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அந்த ட்ராக்கிங் அந்த கொரியரை கொடுத்துட்டு சைன் வாங்குவோம்ல, அந்த இடத்துல லதாங்கிற பேரில் அவங்களே சைன் வாங்கியிருக்காங்க. 3வது விஷயம் என்னென்னா, அந்த அந்த ட்ராக்கிங்கில் பார்த்தா எல்லாமே சைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு புரியலைங்க, சீரியஸாக புரியல, எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் என்ன, இதே மாதிரி எவ்வளோ பணம் போயிடுச்சு, இது எப்படி நடந்துச்சு, என்ன எதுன்னே தெரில. சரியா, இதுக்காக நம்மளோட கொரியர்கார்ட்ட கேட்டோம்னா, இது எங்கே நடந்துச்சு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த பஞ்சாயத்து எங்கே நடந்துச்சுன்னா பல்லாவரம். சரிங்களா, சென்னை பல்லாவரத்துக்கு போன அந்த கஸ்டமருக்கு தான் நடந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து எல்லா நம்பருமே உடனே அந்த ட்ராக்கிங் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கல்ல, அந்த ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதை சைன் பண்ணாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம்ல, யார் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்ல, அந்த சைன் பண்ணி வாங்கினதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பல்லாவரம் சேர்ந்தது தான். சரி, வேறு ஏதாவது ட்ராக்கிங் பல்லவாக்கமா? சரி, பல்லவாக்கமாப்பா, சரியா, எனக்கு தெரில. அது அங்கே நடந்திருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க ஒன்றுலையும். இப்போ என்ன விஷயம்னா, இதே மாதிரி ஒரு லிங்க் தொட்டு அதில் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்டோம்னா, லிங்க்கில் வந்து அவங்க வந்து அலைஞ்சிட்ருக்காங்க. க்ரைமுக்கு போய் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்களும் எங்கள் சைடில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவர் அந்த ஆஃபீஸர் பேசுகிறாருங்க, அவ்வளோ ரூடாக பேசுகிறாருங்க, அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு. எங்கள் சைட்லேருந்து கொரியர் சைட்லேருந்து கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் நாங்கள் கையிலே கொண்டுட்டு போய் அவ்வளோ தூரம் வரைக்கும் எப்படி பண்ண முடியும், நாங்கள் ஓரளவுக்கு இங்கேருந்து பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் இங்கேருந்து கொடுத்துருக்கோம், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற சொல்கிறாங்க. நாங்களும் எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா தான் பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் சைட்லேருந்து வந்து இன்னும் எங்களோட கொரியர் இன்னும் எங்கே இருக்குன்னே தெரிலங்க. கொரியர் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே தெரியுங்க, கொரியர் சைடில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொரியர் போடுறவங்களுக்கு தெரியும், வாங்குறவங்களுக்கு தெரியும். ட்ராக்கிங் ஐடின்னு சொன்னால் அந்த கொரியரு என்ன சொல்கிறது, இங்கே போட்ட கொரியரு சுற்றி 2 நாள் கழிச்சு கூட மிஸ் ரூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சுற்றி கூட வந்துருங்க. கொரியர் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டெலிவரி இருக்குது, இல்லைன்னா கொண்டு போய் கொடுக்க போயிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொரியர் எங்கே இருக்குன்னே தெரில. என்னென்னா இப்போ எனக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா,
இந்த கொரியர் எங்கே போச்சு அப்படின்னு கேட்கணும். அந்த கஸ்டமர் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட கொரியர் அந்த கொரியரை வந்து நான் வந்து ட்ராக்கிங் ஐடி அன்றைக்கே வந்துருச்சுங்க, எனக்கு டெலிவர்டுன்னு காட்டிடுச்சுங்க. ஆனால் இன்ன வரைக்குமே என் கைக்கு கொரியர் வரலைங்க, பக்கத்து வீட்டில் வச்சுட்டோன்னு சொல்கிறாங்கங்க. அதுவுமே அவங்கள்ட்ட கேட்டால் தெரியலன்றாங்க. வச்ச கொரியர் அங்கே இல்லைங்க, அதுதான் முக்கியம். பக்கத்து வீட்டில் வச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கொரியர் அங்கே இல்லை. சரி ஓகே, அந்த ஒருத்தர் வச்சாருன்னு சொல்கிறாருல்ல, பாப்பா அந்த இதை கொடு பாப்பா, அந்த சைன் பண்ணாங்கல்ல அவங்க வச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துலையாவது இருக்கணும்ல கொரியர். சரி அங்கேயே வச்சுருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. இவங்களுக்கும் அவங்க கரெக்டாக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அட்ரஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கேங்க. இங்கே தாங்க இங்கே கேட்குறதுக்கு என்ன, இதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துரு. இப்போ என்னென்னா பக்கத்து வீட்டில் வச்சதாகவே இருக்கட்டும், வச்சதே உண்மையாக என்னன்னு தெரில, வச்சதாகவே இருக்கட்டும், வச்ச கொரியர் எப்படி காணா போச்சு. சரி ஓகே, 2 நல்ல டெலிவர்டுன்னு காட்டியிருக்காங்க, அவங்களே ஃபேக்காக கையெழுத்து போட்டு 2 நல்ல டெலிவர்டுன்னு காட்டியிருக்காங்கல்ல, அப்போ ஏன் டெலிவரி ஆகலை? அப்போ அந்த கொரியர் எங்கே? சரியா, எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்துக்கங்க, நிறைய வந்து எல்லாருமே இப்போ ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஒரு இடத்துலையும் ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கொரியர் வந்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கொரியர் சார்ஜ் ஆல்ரெடி எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. பொருள் வாங்கும்போது முன்னாடியே எங்கள்கிட்ட கொரியர் சார்ஜ் கொடுத்துருப்பீங்க. ஒரு நாளும் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் நீங்கள் பொருள் வந்தோன்னே பணம் கொடுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கவே மாட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம், நாங்களே ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிடுவோம். அப்போ ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லும்போது கொரியர்காரவங்கள்ட்ட நாங்கள் காசு வாங்கிடுவோம். அதாவது கொரியர்காரவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருவோம், கொரியர்காரவங்க மொத்தமாக எங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போமே தவிர நீங்கள் கொரியர்காரவங்க கேட்குறாங்கன்னு காசு கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம். 2 விஷயம் தாங்க நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையுமே இதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் கொரியர் வெளியில் போணுச்சுனாலும் சரி, எங்கே போகுது, கொரியர் எப்போ ரிசீவ் ஆகுது, ரிசீவ் ஆயிருச்சா இல்லையா, 2வது இதெல்லாம் கவனிக்கணும். அவங்க வந்து லிங்க் கொடுத்து பே பண்ணுங்க. அவங்க அந்த லிங்க் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? பணம் போகாததுக்கு பணம் போகலை. ஆனால் அந்த லிங்க் ஏன் கொடுக்குதுன்னா, அந்த லிங்க் நம்ம ஃபோனுக்கு வந்த உடனேவே அவங்க வந்து நம்மளோட இதெல்லாம் நம்ம புரியுதா? அதனால் நம்ம ஒரு டைம் பே பண்ணுவோம், நம்மளோட பாஸ்வேர்ட்லாம் போட்டுருவோம், அதை அப்படியே லைவாக உட்காந்து பார்த்து அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை மொத்தமாக எடுத்துருவோம். புரியுதுங்களா? ரொம்ப காலையிலேருந்து பயங்கர டென்ஷனுங்க. இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பிளானோடு வந்தேன். இது பயங்கரமான ஒரு பெரிய டென்ஷனாக போயிட்டுருக்கு. ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு நினச்சிட்டே இருந்து பல மாதங்களாக என் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்த விஷயத்தை இந்த நேரத்துலேயே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு டுவினாவோட என் சின்ன மக இருக்கால, என் மகளோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அது என்ன நடந்துச்சுன்னா, அவள் ஃபோனில் நிறைய மெசேஜ் இருந்ததுனால அவள் என்ன பண்ணியிருக்கான்னா, வாட்ஸ்அப் வெப்பு, சரிங்களா, அதாவது வாட்ஸ்அப் வெப்புன்னா 2 வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறது போல இருக்குது. ஆஃபீஸில் இருக்க பொண்ணு ஆஃபீஸில் இருக்க நேரத்தில் மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற நேரம் போக மிச்ச நேரம் மெசேஜை வந்து பாப்பா பண்ணும். சரிங்களா, டுவினா பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது இது மட்டும்தான் வாட்ஸ்அப் வெப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா, வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணதுலேருந்தே கஸ்டமரோட பேமெண்ட்டு நம்மளுக்கு அனுப்புவாங்கள்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அவங்க எப்படியோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. என்னப்பா அவங்க யாருப்பா? அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வாட்ஸ்அப் வெப் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியோ அந்த அப்படியே ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வருதுல்ல, இப்போ ஒரு பணம் போகுதுன்னா மொத்தமாக போனால் தான் நம்மளுக்கு தெரியும், என்னடா நம்ம 50,000 இருந்துச்சு காணும் அப்படின்னு தோணும். ஆனால் இது என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு 3550, 2300 சில்லற, இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் வருதுல்ல, அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பணம் எப்படி உள்ளே வந்துச்சோ அதே மாதிரியே அந்த டிஜிட்லேயே பணம் வெளியிலையும் போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்காங்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படின்னா, வரும் போகும். ஒருத்தவங்கள்ட்ட வாங்குவோம், 4 பேர்கிட்ட வாங்குவோம், 4 பேர்கிட்ட கொடுப்போம், ரா மெட்டீரியல் வாங்குவோம், கொடுப்போம், இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. டிரான்சாக்ஷன் வந்து தினமும் வந்துட்டே போயிட்டு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக போனதுனால அது தெரியவே இல்லைங்க. அதே மாதிரி போய் கிட்டத்தட்ட நிறைய பணம் போயிடுச்சு, லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? அதான் சொல்கிறேனே, நான் கவலைப்படுற மாதிரி நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கரெக்டான தொகையை சொல்லலை. சரிங்களா? என்கிட்டயே அவங்க கரெக்டான தொகையை சொல்லலை, நான் வந்து கவலைப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் அதுவே லட்சத்துக்கு மேலே தான் என்கிட்டயே சொன்னாங்க. என்கிட்ட சொன்னதை விட நிறையா தான் போயிருந்துச்சுன்னு சொல்லி இப்போ தான் தெரியும். நீ வந்து கவலைப்படுவேன்னு தாம்மா நான் அதை சொல்லலை,
நீ போனது வந்து நீ 1.5 லட்சம் நினச்சிட்டு இருக்கியா, அது இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு அப்படிங்கிறதுனால. சரிங்களா, இது எப்படி நடந்துச்சு அப்படி இது எப்போ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த வந்து வாட்ஸ்அப் எப்போயிலேருந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணதுலேருந்து நடந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம்னா வந்து அந்த அந்த வாட்ஸ்அப் வெப் வேணான்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணோன்னா தான் அது நின்றுச்சு. சரிங்களா, அதுவும் நீங்கள் இப்போ இந்த கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, க்ரைமில் கொடுத்தா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரியா, அதில் என்ன நடக்கும்னா, ஒரே வாட்டி ஒரே அக்கௌண்ட்டில் போயிருந்தால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இவன் வந்து திருட்டு நாய் வந்து வித்தியாசமாக ஒரு நம்பர்லேருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கு. அதனால் வேண்டி அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு நாளைக்கு நிறைய நடக்குதுங்க. ஆனால் வந்து என்னென்னா, உங்களை பயமுறுத்தக்கூடாது ஒன்று. அப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தர் ரெண்டுக்கு பயனாக இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் தானே, சரி இதுதானே, சரி நான் இந்த இடத்துல இங்கே தப்பு நடக்குது, இதனால் இவங்க மாறிடுவாங்க, இவங்க பண்ண தப்பா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துல விட்டுருவேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பணம் எடுப்பாங்க, எங்கெங்கெல்லாம் காசு போகும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால வேண்டி தான் நான் இதை சொல்கிறேன். 2 விஷயம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அதை யார் பார்க்குறாங்க யார் பார்க்கல அப்படிங்கிறது நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியாது. எங்கெங்கேருந்து திருடுறாங்க, எப்படி திருடுறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரியர் சம்மந்தமாக வந்துச்சுன்னா, ஹிந்தியில் பேசினாங்களோ, லிங்க் தொடுங்கன்னு சொன்னாலோ, 5 ரூபா கொடுங்கன்னு சொன்னாலோ, அந்த மாதிரி எந்த இது சொன்னாலும் அந்த 5 ரூபாங்கிறது அவங்களுக்கு காசு கிடையாது. ஆனால் அந்த விஷயம் என்னென்னா, எப்படி நம்ம சகோதரி இப்படி ஏமாந்தாங்கன்னு தெரிலப்பா எனக்கு. நம்ம தெரியும், நம்ம எது சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் சொன்னாங்க. அது என்னென்னா, கொரியர் அந்த நேரத்தில் ஆர்டர் பண்ணதுனாலையும் இது நடந்திருக்கு. ஆனால் என்னென்னா, கொரியர் எங்கள் சைட்லேருந்து வந்தாலும் உங்கள் சைட்லேருந்து எங்கேருந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னாலும் வாங்கினீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் உஷாராக இருங்க. இது பின்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இவர் பேசுனது ரொம்ப ரூடாக பேசினார். அவர் வந்து பேசின விதம் சரியில்லை. என்னென்னா, அவர் வந்து நம்ம நேரடியாக அந்த கொரியர் கொடுத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தோம்னா கூட கேட்போம். நம்ம இந்த மாதிரிங்க நீங்கள் வந்து ஏங்க நீங்கள் வந்து கொரியரை கொண்டு அங்கே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அதுக்கு கூட அவங்க பாஸே பேசுகிறாரு, அந்த கொரியர் ஏஜென்சியே பேசுகிறாரு. அது எந்த ஊரில் நடந்துச்சு? சரிங்க. இப்போ இது என்னன்னா வாங்குற மாதிரி வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கப்புறம் வரப்போகிறத ஒன்று கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கையெழுத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பாருங்கள், எல்லா கையெழுத்துமே ஒரே நிமிஷம், எல்லா கையெழுத்துமே ஒரே மாதிரி இருக்குப்பா. எல்லா கையெழுத்துமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே கையெழுத்து. அது எப்படிங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட கையெழுத்தையே கொடுத்துட்டு கொரியரை கொண்டு எங்கேயோ வச்சுட்டு நான் கொரியர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது? அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஒரு இதுவே கொரியர் முடிஞ்சிருச்சுங்க, தொலைஞ்சிருச்சு தாங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாருங்க அவர். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சரிங்களா, நான் ஏமாந்ததோடு இருக்கட்டும். நீங்கள் யாரும் கொரியர் போடும்போது இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி 5 ரூபா கொடு 10 ரூபா கொடு அப்படின்னு சொன்னால் லிங்க் கொடுத்தா ஓப்பன் பண்ணாதீங்க. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து தெளிவான ஒரு வீடியோவும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். கொரியர் போட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லிடுவாங்க. வெப்சைட்டில் வாட்ஸ்அப்பில் எந்தெந்த தேதியிலேருந்து கொரியர் போகுதுன்ற சொல்லுவோம். தினந்தோறுமே நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து கொரியர் உங்கள் கைக்கு வர்றது வரைக்குமே நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் உங்கள்கிட்ட. சரிங்களா, இத்தனாம் தேதியிலேருந்து கொரியர் போட்டவங்க, இப்போ கொரியர் போட்டவங்க எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப கவனமாக இருங்க. தெரிஞ்சு இத்தனை தப்பு நடக்குது, தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் எத்தனை தப்பு நடக்குதுன்னே தெரில. ரொம்ப உஷாராக இருங்க. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.